ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கான விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ட்ரிக்கு எதை பற்றி அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சிக்ஸாக பண்ண சொன்னாங்க அப்படின்னா எல்லா ஈவன் நம்பரை கொடுத்துட்டு சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி ஈஸியாக ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான வரதை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 0லேருந்து 10 வரைக்கும் உள்ள ஈவன் நம்பர் எடுத்துக்க போகிறோம். எதால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். 4 × 6ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன நம்பர் கொடுத்தாங்களோ அதை அப்படியே எடுத்து போட்டுருங்க. எதுக்கு அப்படின்னா 0லேருந்து 10 வரைக்கும் உள்ள ஈவன் நம்பர்ஸ் என்ன கொடுத்தாலும் சரி தான். அப்போ இந்த இடத்துல 4 இருக்குது, அதை அப்படியே எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் 4ல் ஹாஃப் என்ன, 4ல் ஹாஃப் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா 2 டிவைட் பண்ணுங்க. அப்போ 12 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 கிடச்சிடும். அவ்வளோதான் கான்செப்ட். இன்னும் நிறைய ப்ராப்ளம் பார்க்கலாம். 8 × 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல என்ன நம்பர் கொடுத்தாங்க, 8 கொடுத்துருக்காங்க. 8 அப்படியே எடுத்து போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8ல் ஹாஃப் என்ன, 8 12 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 கிடச்சிடும். அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ 10லேருந்து 20க்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 10லேருந்து 20க்குள்ளே போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஈவன் நம்பர் 12 எடுத்துக்கிட்டேன். இப்போ 12 × 6ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 12 × 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன நம்பர் கொடுத்துருக்கோங்களோ அதை அப்படியே எடுத்து போட்டுடணும். இது 10லேருந்து 20க்குள்ளே இந்த இடத்துல லாஸ்ட்டான நம்பர் இருக்கணும், அதை அப்படியே எடுத்து போட்டுடணும். 2 கொடுத்துருக்கோம், 2 அப்படியே எடுத்து போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா டென்ஸ் இதை பார்க்கணும். அப்போ டென்ஸ் இதுன்னும் போது இந்த இடத்துல 1 தான் வரும். அப்போ இது என்ன அப்படின்னா நம்ம இதில் ஆஃப் பண்ணோம். இதை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 வருது. முன்னாடி 1 ஏன் ஆட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டென்ஸ் பிளேஸ் 1 இருக்குது. அதனால் நம்ம 1ஆல் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு 7 கிடச்சிருது. அவ்வளோதான் கான்செப்ட். இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. இப்போ 14 × 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்து நம்பரை அப்படியே எடுத்து போடணும்னு சொன்னேன். இந்த இடத்துல 4 கொடுத்துருக்காங்க, அப்படியே எடுத்து போட்டாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 14ல் ஹாஃப் என்ன அப்படின்னா 7. இது டென்ஸ் இதுன்றதுனால 1 இருக்கும். இப்போ 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 கிடச்சிது. அவ்வளோதான் கான்செப்ட். நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். 18 × 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சு தெரியல அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஆட் பண்ணோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. எது 10லேருந்து 20க்குள்ள ஒரு நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு இது புரியல அப்படின்னா இப்போ 18 × 6ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அவங்க இந்த 8 அப்படியே எடுத்து போட்டுரும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 18ல் பாதி என்ன, 18ல் பாதி எப்படி கண்டுபிடிச்சோம்னா 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 கிடச்சிடும். 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 10. அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது 20லேருந்து 30க்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 20லேருந்து 30க்குள்ளேன்னும் போது நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. 24 × 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்க ஒரு ஈவன் நம்பர் தான். இப்போ இந்த 4 அப்படியே எடுத்து போட்டணும். 4 போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 24ல் ஹாஃப் என்னன்னு பார்க்கணும். 24ல் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா ஹாஃப் 12. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் +2ஆல் ஆட் பண்ணணும். ஏன் 2ஆல் ஆட் பண்ணுறோம், இந்த டென்ஸ் பிளேஸில் இந்த இடத்துல இருக்கிறதுனால 2 இருக்குது. அதனால் நம்ம 2ஆல் ஆட் பண்ணுறோம். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா 20லேருந்து 30க்குள்ளே எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 6 அதான் ஈவன் நம்பர் கொடுத்து மல்டிப்ளை 6ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு +2ஆல் ஆட் பண்ணோம் அப்படின்னு கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்க. 20லேருந்து 30க்குள்ளே எவ்வளோ பெரிய ஈவன் நம்பர் கொடுத்தாலும் எதெல்லாம் 6ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லி கொடுத்தா ஓகேவா. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் தான் நமக்கு 14 கிடச்சிது. 12 + 2 14. அதுக்கு நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 26 × 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 6 இந்த இடத்துல என்ன நம்ம கொடுத்தோம் அப்படியே எடுத்து போட்டோம். இந்த 6 கொடுத்துருக்காங்க. 6 அப்படியே எடுத்து போட்டாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் ஹாஃப் என்னன்னு பார்க்கணும். இப்போ 26ல் ஹாஃப் 13. இந்த இடத்துல டென்ஸ் பிளேஸ் 2 இருக்கனால 2ஆல் ஆட் பண்ணோம் அப்படின்னா 15. அவ்வளோதான். அடுத்து இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. 28 × 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே சிம்பிள் தான். ஃபஸ்ட் நம்ம இந்த 8 அப்படியே எடுத்து போட்டுறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது 28ல் ஹாஃப் என்னன்னு பார்க்கணும். 28ல் ஹாஃப் 14. இந்த இடத்துல டென்த் பிளேஸில் என்ன இருக்குன்னா 2 இருக்குது. அப்போ 2ஆல் ஆட் பண்ணோம் அப்படின்னா 16. அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 22 × 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த நம்பர் அப்படியே எடுத்து போட்டுன்னு சொன்னேன். இந்த 2 இருக்குது, 2 அப்படியே எடுத்து போட்டாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம 22ல் ஹாஃப் என்னன்னு பார்க்கணும். ஹாஃப் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன 11 கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்கள்கிட்ட முன்னாடியே கான்செப்ட் சொல்லியிருக்கேன். இது டென்ஸ் பிளேஸில் 2 இருக்கனால 2ஆல் ஆட் பண்ணோம் அப்படின்னா 30 கிடச்சிடும். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். பிட்வீன் 30 and 40. இப்போ பார்க்குறது 30லேருந்து 40க்குள்ளே இருந்தால் பார்க்க போகிறோம். அப்போ 30லேருந்து 40 அப்படின்னா எதால் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3ஆல் ஆட் பண்ணோம் அப்படின்னு கான்செப்டாக பிடிச்சிருக்கேன். இப்போ வாங்க பார்க்கலாம். 34 × 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 4 அப்படியே எடுத்து போட்டுடலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா
34 ஹாஃப் என்ன அப்படின்னா வந்து 17 ஹாஃப் கண்டுபிடிச்சல அப்படின்னா 2 டிவைட் பண்ணுங்கள் 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 17 கிடைச்சிடும். அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா +3 ஆட் பண்ணும். ஏன் அப்படின்னா 10 ஸ்பேஸில் வந்து 3 இருக்குது பாருங்கள், இதுதான் கான்செப்ட்டு. அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 20 கிடைச்சிடும். இதுதான் கான்செப்ட். இன்னும் நிறைய ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்து நமக்கு வந்து 28 × 6ன்னு சொல்லி 38 × 6ன்னு சொல்லிட்டாங்க. சாரி, இப்போ 38 × 6 கொடுத்தாலும் இதுவும் சிம்பிள் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 8 அப்படியே எடுத்து போட்டுரும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 36ல் ஹாஃப் என்னன்னு பார்க்கணும். இப்போ 36ல் ஹாஃப் பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 19 கிடைக்கும். இந்த 10 ஸ்பேஸில் வந்து 3 இருக்குது. அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 22 கிடச்சிச்சு. அதுக்கடுத்து இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ பிட்வீன் 40 to 15 பார்க்குறோம். இப்போ 40 to 50 அப்படின்னா வந்து 4 ஆட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எதை 4 ஆட் பண்ணும் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ 42 × 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதே சேம் கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து 2 இருக்குது, அந்த 2 அப்படியே எடுத்து போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து 42ல் ஹாஃப் என்னன்னு பார்க்கணும். 42ல் ஹாஃப் வந்து 21 4 கூட ஆட் பண்ணும். ஏன் 4 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 ஸ்பேஸில் வந்து 4 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 25 கிடச்சிடும். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 44 × 6ன்னு சொல்லி கொடுக்குறோம். இதுவுமே சிம்பிள் தான். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 4 எடுத்து போட்டுற வேண்டியதான். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த 44ல் ஹாஃப் என்னன்னு பார்க்கணும். 44ல் ஹாஃப் என்ன அப்படின்னா ஹாஃப் என்னன்னு பார்க்கறதுனா 2 டிவைட் பண்ணுங்கள். 2 டிவைட் 22 கிடச்சிடும். அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள் 10 ஸ்பேஸில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். 10 ஸ்பேஸ் என்னன்னு பார்க்கறதில்ல அப்படின்னா ஸ்டார்டிங் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். 4 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து நம்ம 4 ஆட் பண்ணோம். 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 26 கிடச்சிடும். நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 48 × 6ன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுவுமே சிம்பிள் தான். இந்த 8 அப்படியே எடுத்து போட்டுரும். அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து அதுக்கு இப்போ ஹாஃப் பண்ணோம். 48 ஹாஃப் பண்ணோம் அப்படின்னா 2 டிவைட் பண்ணோம். ஹாஃப் பண்ணுங்க. ஹாஃப் பண்ண தெரியல அப்படின்னா 2 டிவைட் பண்ணுங்கள். 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 24 கிடைக்கும். 10 ஸ்பேஸில் 4 இருக்கனால 4 ஆட் பண்ணோம் 28 கிடைக்கும். 10 ஸ்பேஸ் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க தெரியல அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் ஞாபகம் வச்சுங்க. ஸ்டார்டிங் வந்து 4 ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4 ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 56 × 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து சிம்பிள் தான். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 6 அப்படியே எடுத்து போட்டுரும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த கொடுத்த நம்பரை ஹாஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 28 கிடைக்கும். அதுக்கடுத்து +5ல் பண்ணுறோம். ஏன் +5ல் பண்ணுறோம், ஸ்டார்ட் எதில் ஆகுது, 5ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி 5ல் ஸ்டார்ட் ஆகுது தெரியல அப்படின்னா வந்து 10 ஸ்பேஸ் என்னன்னு பாருங்கள் 50. அதனால் 5ல் ஆட் பண்ணுறோம். 5ல் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 33 கிடச்சிது. அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 68 × 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த 8 வந்து அப்படியே எடுத்து போட்டுரும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 68ல் ஹாஃப் என்ன அப்படின்னா வந்து 34. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து 60 சேர்த்துக்கலாம். 6ஆல் ஆட் பண்ணும். 6ஆல் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 40 கிடச்சிடும். இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஏன் நம்ம 6ஆல் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஸ்டார்டிங் வந்து 6ல் ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம 6ஆல் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கான்செப்ட் பிடிச்சிங்க. அப்படி இல்லை அப்படின்னா 10 ஸ்பேஸ் நான் பாருங்கள் 60. அப்போ 6ஆல் ஆட் பண்ணோம். அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 74 × 6ன்னு சொல்லி கொடுத்துருவோம். இதுவுமே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இந்த 4 அப்படியே எடுத்து போட்டுடலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த 74ல் ஹாஃப் என்னன்னு பார்க்கணும். 74ல் ஹாஃப் என்ன அப்படின்னா வந்து 37 வருது. அதுக்கப்புறமேட்டா வந்து ஸ்டார்டிங் தான் 7ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 7 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 44 கிடச்சிடும். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா வந்து என்ன ஞாபகம் வச்சுங்க அப்படின்னா வந்து இதோட 10 ஸ்பேஸ் என்ன பாருங்கள் 70ன்றதுனால 7ஆல் ஆட் பண்ணுறோம். நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 82 × 6ன்னு சொல்லி கொடுத்துருவோம். இதுவுமே சிம்பிள் தான். இந்த 2 அப்படியே எடுத்து போட்டுறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த 82ல் ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 41 கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டா வந்து இதோட 10 ஸ்பேஸ் என்னன்னு பாருங்கள் 80. அதனால் வந்து 8ஆல் ஆட் பண்ணுறோம். அப்படி 8ஆல் ஆட் பண்ணால் என்னன்னு தெரியல அப்படின்னா இதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள் 8ல் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் 8 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 49 கிடைச்சிடும். நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 86 × 6ன்னு கொடுத்துருக்கோம். இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 அப்படியே போட்டுரும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 86ல் ஹாஃப் என்னன்னு பார்க்கணும். 86 ஹாஃப் என்னன்னு பார்க்கறதில்ல அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 43 கிடைச்சிடும். அதுக்கப்புறமேட்டா இது வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள் 8ல் ஸ்டார்ட். இது வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து 8ல் ஸ்டார்ட் ஆகுதுனால 8 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 51 கிடச்சிருக்காங்க. அது நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 94 × 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்டு முடிய நம்பர் எடுத்து போட்டலாம். 4ல் முடியுது. 4 எடுத்து போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து 94ல் ஹாஃப் என்னன்னு பார்க்கணும். 94ல் ஹாஃப் என்னன்னு பார்க்கறதில்ல அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 47 கிடைக்கும். அதை வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தா 9ல் ஸ்டார்ட் ஆகுது. 9 கூட ஆட் பண்ணோம் 56 கிடைச்சிடும். நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 96 × 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். 6ல் இப்போ வந்து இது லாஸ்ட்டாக 6ல் முடியுதான் 6 எடுத்து போட்டுரும். அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா 96ல் ஹாஃப் என்னன்னு பார்க்கணும். 96 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 48 கிடைக்கும். 48 வந்து 9 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 57 கிடைச்சிடும். அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 98 × 6ன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 8 ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து போட்டுரும். அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து 98ல் ஹாஃப் என்னன்னு பார்க்கணும். 98ல் ஹாஃப் என்னன்னு பார்க்கல அப்படின்னா வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து
49 கிடைக்கும். இந்த 9 ஆட் பண்ணோம் 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 58 கிடைச்சிது. ஏன் 9 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதால் ஸ்டார்ட் ஆகுதோ அதில் ஆட் பண்ணுவோம். இது ஸ்டார்ட் ஆகுது 9 ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதில் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சு ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 6ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்ல சேர்த்தா நீங்கள் என்னென்ன கான்செப்ட் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் 6 டிஜிட்டை வந்து அப்படியே எடுத்து போட்டணும் அப்படின்ற கான்செப்ட் வச்சுக்கேன். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரை வந்து ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணதில் 2 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல என்ன நம்பர் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஸ்டார்ட் ஆகிற நம்பர் கூட ஆட் பண்ணணும். அவ்வளோதான் கான்செப்ட். இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் வச்சு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னல, அப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுலாம் சரி தான். அப்படி இல்லை அப்படின்னா 10th பிளேஸ்ன்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. இதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன்.